அகமதாபாத்தில் விழுந்து வெடித்து சிதறிய விமானத்தில் இருந்த யாரும் உயிர் தப்பியிருக்க வாய்ப்பு இல்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். அகமதாபாத்தில் விழுந்து வெடித்து சிதறிய விமானத்தில் இருந்த யாரும் உயிர் தப்பியிருக்க வாய்ப்பு இல்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமார். ராஜகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? மேலும் மேலும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த விமான விபத்து இருக்கின்றது. இதுவரை 170 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை பதிவு செய்திருந்தோம். மேற்கொண்டு அதில் பயணம் செய்திருக்கக்கூடிய அடுத்த 72 நபர்களேனும் பத்திரமாக உயிர் காப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றதா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குஜராத் மாநிலத்தினுடைய காவல்துறை தரப்பிலிருந்து இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. விமானத்தில் பயணித்த 242 பேரில் ஒருவர் கூட உயிர் தப்பி இருக்க வாய்ப்பு இல்லை என்ற தகவலை காவல்துறையினர் அந்த மாநிலத்திலிருந்து தெரிவித்திருக்கின்றார்கள். அகமதாபாத்தில் விழுந்து அந்த விமானம் வெடித்து சிதறியதில் அந்த விமானத்தினுடைய உயரம், தீ பற்றி எரிந்ததில் ஏற்பட்டிருந்த அந்த தீக்காயங்கள் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக வைத்து அந்த மாநிலத்தினுடைய காவல்துறையினர் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் பெரும் தீப்பிழம்புகளுடன் விமானம் வெடித்து சிதறியதால் விமானத்தில் இருந்த யாருமே உயிர் தப்பி இருக்க வாய்ப்பு இல்லை என்பதை அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் விஜய் ரூபானி, குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், அந்த விமானத்தில் இருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் குறிப்பாக குஜராத் மாநிலத்தினுடைய பல்வேறு முக்கிய தொழிலதிபர்கள் அந்த விமானத்தில் இருந்தார்கள். பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து சுற்றுலாவிற்காக இந்தியா வந்த ஏராளமான பிரிட்டன் சுற்றுலா பயணிகள் அந்த விமானத்தில் இருந்தார்கள் என்ற தகவலை நாம் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். மொத்தமாக 242 பேர் அந்த விமானத்தில் பயணம் செய்திருந்த நிலையில் விமானத்தில் பயணித்த ஒருவர் கூட தப்பியிருக்க வாய்ப்பு இல்லை என்ற தகவலை அகமதாபாத் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். விமான நிலைய ஆணையரகத்தின் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருந்த தகவலிலும் அவர்களை, அதாவது காயத்தோடு மீட்கப்பட்டவர்களை உயிர்காக்கும் சிகிச்சையின் மூலமாக, வெண்டிலேட்டர் மூலமாக உயிர் காப்பதற்கான ஒரு முயற்சிகள் நடைபெற்று வந்தாலும்